நேயர்களே, தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கேலிக்கூத்தான ஒரு வரம்பை மீறி செல்லுகிறதா? அதாவது தமிழ்நாட்டில் எப்படியும் கால் பதிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுக்கு கொள்கை கோட்பாடுகள் ஒன்றும் அங்கே கிடையாது. தேவைப்பட்டால் அவர்கள் திராவிட கழகத்தோடு கூட கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். இது அரசியல் கட்சிகள்ல நாங்களும் அப்படித்தான். ஊழல்வாதிகளை எல்லாம் எதிர்க்கும் பாஜக மற்ற மாநிலங்களில் மகா பயங்கரமான அனகோண்டா ஊழல்வாதிகளோடெல்லாம் அவர்கள் கூட்டு சேர்வார்கள். இது அவர்களுடைய இன்றைய நடைமுறை. ஆனாலும் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் பதித்து விட வேண்டும் என்றுதான் டெல்லியினுடைய திட்டம். இதுக்கு இடையில தாவேக தலைவர் நடிகர் விஜயோடு அதிமுக கூட்டணியா என்ற கேள்வி இப்பொழுது பரபரப்பாக வருகிறது. இதற்குடைய பின்னணி காரணங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போது கரூரில் நடைபெற்ற அந்த துயரத்தை கிட்டத்தட்ட பல நாட்கள் பல வாரங்கள் கடந்த போதும் தாவேகாவினுடைய தலைவர்களோ அல்லது இரண்டாம் மட்ட தலைவர்கள் யாரும் செல்லவில்லை, பாதிப்புக்கு உள்ளான மக்களை சந்திக்கவில்லை, எதுவுமே நடக்கல. அப்படியெல்லாம் இவர்கள் அங்கே சென்றால் அடித்து காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. போலீஸ் இருக்கிறது, எல்லோரும் இருக்கிறார்கள், செல்லலாம். யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கூட சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இல்லாத ஒரு தலைவன் எப்படி போட்டியிட போகிறார்? பாரதிய ஜனதா ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது, திமுக காங்கிரஸ் மற்றொரு அரசியலை முன்னெடுக்கிறது, எடப்பாடி நாம் தமிழர் கட்சி அவைகளெல்லாம் தங்களுக்கான கொள்கையோடு பயணிக்கிறார்கள். அதுக்கு ஒரு நியாயம் உண்டு. ஆனால் தன்னால் 42 பேர் இறந்த போதும் சந்தித்து இத்தனை வாரங்கள் ஆன பிறகும் கூட இருட்டு அறையில் இருந்து அரசியல் செய்யும் ஒரு மோசமான சூழல் அவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். ஆனால் பின்னடைவு ஏற்படுத்தல அப்படின்லாம் சொல்றதற்கான காரணம் இருப்பதாக நாம் அறிய முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர்கள் பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள் என்று திமுக தரப்பில் குறை வைக்கப்படுகிறது. போலீஸ் துறை கட்டுப்படுத்த மயங்கியது. ஆனால் இங்கே சம்பவம் அதை தாண்டி அது வேறு ஒரு வடிவத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பீகார் மாடலில் கூட்டணி வைக்க இவர் முயல்கிறார் அப்படிங்கிற சில தகவல்கள் நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன பீகார் மாடல்? எடப்பாடி பழனிசாமி அவரை கொண்டு அவர் எழுந்து நிற்பதற்கு அவருக்கு வலிமையான ஊன்றுகோல் தேவை இருக்கிறது. பாரதிய ஜனதாவோடு அவர் எந்த அடிப்படையிலே கூட்டு வைத்தார், என்ன நெருக்கடிக்கு உள்ளானார் என்பது நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. பாரதிய ஜனதாவுக்கு பெரிய வாக்கு வங்கிகளோ மக்கள் செல்வாக்களோ இல்லை. இன்று வரை பாரதிய ஜனதா கிணற்று தவளையாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதரவை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட பகுதியின் ஆதரவை மட்டுமே பெற்றிருக்கிறார்களே தவிர பொது வெகுஜன மக்களிடத்தில், தலித்துகளிடத்தில், பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்களிடத்தில் அவர்கள் ஒரு குரலாக எந்த வாக்குகளையும் அவர்களால் பெற முடியவில்லை. அது உண்மை. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி வழி இல்லாமல் சிக்கியிருக்கிறார். கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த அவர் பாஜகவோடு தன் தலையை அறுக்கப்படும் கோயில் பலியாடாக அவர் மாறியிருக்கிறார். அது அவருக்கு நிர்பந்தம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பொழுது விஜய் கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் இவருடைய கூட்டத்தில் கொடியை கட்டி கொண்டு தாங்கள் அதிமுகவோடு கூட்டணி என்று ஒரு மாய பிம்பம், ஒரு இல்யூஷன், ஒரு மித்து வடிவமைக்கப்படுகிறது. இதுல உண்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த கூட்டத்திற்கு சென்றதை விஜய் கடுமையாக எதிர்க்கிறார், செல்லக்கூடாது என்று சொல்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு தொண்டன் காசு கொடுத்து கையில் கொடியை கொடுத்து ஒரு 1000 ரூபாயை கொடுத்தால் அவன் நின்று விடுகிறான். அவன் யாரு எவரு என்று இந்த கூட்டத்தில் அடையாளம் காண முடியாது. அடையாளம் கண்டாலும் ஒரு 20 கொடியை 30 கொடியை 100 கொடியை கொடுத்து 1 லட்ச ரூபாயை கொடுத்துட்டா
ஒரு சாப்பாட்டு பொட்டலத்தை கொடுத்தாச்சுன்னு சொன்னா அவன் நிற்பான். அவன் சொல்லுவான், நாங்க விஜயுடைய ஆளு அப்படிமா. இவன் விஜயுடைய ஆளுன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா? அப்படிலாம் ஒன்று இல்லை. ஆகவே எடப்பாடி பழனிசாமி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவின் பிடியிலே சிக்கி இருக்கிறார். பாரதிய ஜனதாவின் பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு அணியில் தாவேகா கூட்டணியில் இணைந்தால் அது தற்கொலைக்கு சமம் என்பதை அவரே உணர்ந்திருப்பதாகவும் கூட சில செய்திகள் வருகிறது. இப்போ எனது கொள்கை எதிரி பாரதிய ஜனதா, எனது அரசியல் எதிரி திமுக, இதுதான் அவருடைய அடிப்படை தாரக மந்திரம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இப்படி எல்லாம் எல்லாவற்றையும் சொன்னார். தமிழ்நாடு, திராவிடம், அதே போல தமிழ் தேசம், அதாவது தமிழர்களுடைய நடவடிக்கைகள், நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளையும் திராவிட இயக்க சித்தாந்தங்களையும் அவர் உள்நோக்கி எடுத்தார். இங்கே பாஜகவுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. பாஜக கோல்வார்கர் சிந்தனை, பாஜக RSS சனாதன சிந்தனை. ஆக அதை வெளிப்படையாக ப்ரக்ளமேஷன் அறிவிப்பானை செய்து கொண்ட நடிகர் விஜய் மீண்டும் அவர் கேட்டால், அங்கே சேர்ந்தால் அவர் அரசியல் தற்கொலை தான் அதற்கு சமமாக அமைந்துவிடும். ஏன் சேரக்கூடாது என்ற கேள்வியும் வரும். சேரலாம். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையான அழுத்தத்தை அவருக்கு கொடுத்து வருவதாகவும், அஷ்ரா கார்கே அவருடைய தலைமையில் தற்போது விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐயினுடைய விசாரணை ஆணையம் இல்லை, கோர்ட் சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது, அதற்கு ஒரு செயல் திட்டங்கள், ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன் இருக்கிற போது அங்கிருந்து விசாரணையை ஆரம்பிப்பது என்பதுதான் சரி. அதில் தொய்வுகளோ அல்லது வேறு ஏதாவது மேனிபுலேஷன் இருந்தால் நாம் அதை கன்சிடர் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அந்த விசாரணை சென்று கொண்டிருக்கிற போது மத்திய அரசுக்கான தேவை இவருக்கு ஒன்றுமில்லை. மத்திய அரசு இவரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தேவையும் இல்லை. ஆனால் சில ஊடகங்களின் பேரில் எழுதப்படுகிற அவர்கள் அமித்ஷா பேச்சுவார்த்தை ஆதவ் அர்ஜுனோடு முடித்து விட்டார் என்றெல்லாம் கதைகளை வெளியிட்டிருந்தார்கள். தற்போது நூற்றுக்கணக்கில் தொண்டர்கள் எடப்பாடி கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்ற மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல நமக்கான ஒரு கேள்வி, இது என்னுடைய பார்வை எப்படி என்றால், சிராக் பஸ்வான், நான் இதுக்கு முன்பு செய்தியில சொல்லியிருந்தேன், கூட்டணியில் இருந்தார். அவர் பாஜகவை எதிர்த்து போட்டியிடவில்லை. ஆனால் கூட்டணியில் இருக்கும் நிதிஷை எதிர்த்து போட்டியிட்டார். இது உங்களுக்கு கொஞ்சம் விந்தையாக இருந்தது. 2020 ஒரே கூட்டணியில் நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான், லோக் ஜன்சக்தி, அதை போன்று பாரதிய ஜனதா. ஆனால் இந்த ஒரே கூட்டணியில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து சிராக் பஸ்வான் போட்டியிட மறுத்தார். அங்கு வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. ஒரே கூட்டணியில் 115 இடங்களில் போட்டியிட்ட நிதிஷை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தி பல தொகுதிகளை தோற்கடிக்க செய்து அவரை கீழே தள்ளினார். இது ஒரு சாமர்த்தியமான ஒரு அரசியலை பாஜக செய்தது. இப்ப இங்க நடக்குமா? ஏன் நடக்காது? பிஜேபி, அதிமுக, நடிகர் விஜய் 3 பேரும் சேர்றாங்க. அவருக்கு ஒரு 20%, இவருக்கு ஒரு 20% அல்லது ஒரு 15%, அவருக்கு ஒரு 5%. நெருக்கடி ஏற்படலாம். ஏற்படுமா? ஏற்படும். இப்போ திமுகவுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய கவலை என்றால் எல்லாரையும் பிரித்து அனுப்பிவிட வேண்டும். திமுகவுக்கு பெரும் மக்கள் ஆதரவு இல்லை. திமுகவினுடைய செயல்பாடுகளில் மக்கள் அதிருப்தியில் இருக்கலாம். அது அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. திட்டங்கள், வாக்குறுதிகள் செயல்படுத்தவில்லை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து துறை சார்ந்த ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள், இப்படி பல பாதிப்புகள் இருக்கிறது. இதை அவர்கள் ஓவர் கம் பண்றதுக்கு கூட்டணி கட்சிகள்ல காங்கிரஸ், திருமாவளவன், இடதுசாரிகள் மற்றும் மைனாரிட்டி அமைப்புகள், இது வலுவா இருக்கிறது. அவர்களுக்கு அதிகாரம், பணபலம், இதெல்லாம் அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். மைனஸ் அரசுக்கு எதிரான மனநிலை, பாலியல் குற்றச்சாட்டுகள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது, இன்னும் சட்ட ஒழுங்கு, கள்ளச்சாராய மரணங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
ஆக இதை எதிர்கொள்வதற்கு அதிமுகவும் விஜயும் ஒன்றாக சேர்ந்தால் அங்கே அவர்கள் வெற்றியை நோக்கி நகரலாம். ஆனால் இன்றைக்கு இடசங்கமாக பாஜக என்கின்ற ஒரு தேவதை அங்கே இருக்கிறது. அதோடு இணைந்து விஜய் பயணித்தால் அவருடைய அரசியல் சூனியமாகிவிடும் என்றுதான் பலர் சொல்கிறார்கள். ஒருவேளை நான் எனது கருத்தை வைத்தேனே, அதை போன்று இல்லை எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகவோடு நாங்கள் கூட்டணி இல்லை, எங்கள் கொள்கை எதிரி இல்லாத அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் பாசிச சித்தாந்தத்தோடும் கூட்டணி வைக்க மாட்டோம், அதிகாரமும் குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் முறைப்படுத்துவதற்கு அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் என்று சொல்லுவார்களா என்ற கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். நீங்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இது மற்ற ஊடகங்கள்ல அப்படி ஒரு செய்தி வரவே இல்லை. முதலாக நான் தான் இப்பொழுது எம்டிவியிலிருந்து சொல்கிறேன். அப்படி சிராக் பஸ்வான் எப்படி பாஜகவோடு கூட்டணியிலிருந்து நிதிஷோடு எதிர்த்து நின்றாரோ, அதே போன்று நடிகர் விஜய் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணியை வைத்து கொள்கை எதிரியான பாஜகவுக்கு எதிராக அவர் வேட்பாளரை நிறுத்துவாரா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இது ஒரு கற்பனையான விவகாரம் தான். ஆனால் அரசியல் எதுவும் சாத்தியம்தான். இதில் நாம் அறிந்து கொள்ள முடியாத விவகாரம், நடிகர் விஜய் விருப்பம் இல்லை பாஜகவோடு என்ற தகவல்கள் தான் அதிகமாக நம் காதுகளிலே கேட்கிறது. நம்ம பக்கத்துல இருந்தெல்லாம் கேட்கல, நான் தான் உட்கார்ந்து கேட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு கலெக்டிவ் நியூஸ்ல அவருக்கு பாஜகவோடு விருப்பம் இல்லை. ஏன்னா அவரோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமாக ராஜ்மோகன் ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களுக்கு தெரியும் பிஜேபியோடு கூட்டு சேர்ந்தால் தமக்கு எதுவும் இல்லை என்று. பிஜேபிக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஒரு 30 பேர் வலிமையாக ஹிந்துத்துவ குரலை ஒலிக்குவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போய்விட வேண்டும். 67 50 ஆண்டுகளுக்கு மேல் 60 ஆண்டுகளை நெருங்க போகிறது. இன்னும் திமுக அதிமுக தான். இந்த 60 வருஷத்துல ஏன் நாம் முதலாக உள்ளே நுழையக்கூடாது? அதுக்கு யார் மேல இருந்தா என்ன இருக்கு? விஜய் மேல இருந்தா என்ன இருக்கு? யார் மேல இருந்தா என்ன இருக்கு? அவருடைய கோட்பாடு. ஆனால் உண்மையிலேயே பாரதிய ஜனதாவுக்கு பெரும் ஆதரவு ஒன்றும் இல்லை. 11% என்பதே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயபிம்பம் தான். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அது எப்படி வந்தது என்றால், மத்திய எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு பிடிக்காதவங்க, காங்கிரஸுக்கு பிடிக்காதவர்கள் வழி இல்லாமல் மோடிக்கு போட்ட வாக்கு. அது எம்பி தேர்தல். ஆனால் இது சட்டமன்ற தேர்தல். 1980 எம்ஜிஆர் ஆட்சி கலைத்தவுடன் 2 தொகுதியில தான் எம்ஜிஆர் ஜெயித்தார். தமிழ்நாடு மக்கள் சட்டமன்றத்திற்கு தெளிவாக 160 வாக்குகள் 160 தொகுதிகளில் வெற்றி கொடுத்தாங்க. 6 மாதத்தில் நடந்தது. நேருவின் மகளை வா, நிலையான ஆட்சித்தா என்று 118 அப்படிங்கிற 17 அளவில் அவங்க போட்டிட்டாலும் வெற்றி காண முடியவில்லை. இது தமிழ்நாடு மக்களுடைய உணர்வு. ஆக இந்த இடத்தில் பாரதிய ஜனதா பெரும் பின்னடைவாக இருக்கிறது. அவர்களின் அதிகாரமும் சூட்சமும் யார் மேலா ஏறி ஒரு 20-30 தொகுதிகளை கைப்பற்றி உள்ள போகணும். இப்ப பேச்சுவார்த்தை நடக்குது, பாண்டா வந்திருக்கிறார். ஆனா விஜய் விவகாரத்துல எடப்பாடி சொல்வது அநேகமாக 190% மேல் அது ஒரு கட்டமைக்கப்பட்ட மாய பிம்பம் தானே தவிர அதில் உண்மை இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. இது பொறுத்திருந்து பார்ப்போம். பீகாரை போன்ற ஒரு கூட்டணி இங்கே வாய்ப்பு உருவாவதற்கு சாத்தியம் இல்லை. ஆனாலும் அரசியலில் எதுவும் நடக்கலாம். மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.